நாகை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்றதும் பசலிகா அந்தஸ்து பெற்றதுமான வேளாங்கண்ணி பேராலயத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி சிறப்பு பிரார்த்தனை செய்தார். முன்னதாக ஆலயத்திற்கு வந்த ஆளுநருக்கு பேராலய நிர்வாகத்தின் சார்பில் சால்வை அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாதா ஆலயத்திற்கு சென்றவர் இரு கைகளையும் கூப்பி மண்டியிட்டு மாதாவை வணங்கி மெழுகுவத்தி ஏந்தியும் மாலை அணிவித்தும் பிரார்த்தனை செய்தார். இதையடுத்து பேராலய பகுதிகள் அனைத்தும் பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆளுநர் வருகையின் போது வேளாங்கண்ணி பேராலயத்தில் பக்தர்கள் சற்று நேரம் அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 63 நாயன்மார்களின் ஒருவரான அதிபத்த நாயனார் அவதரித்த நாகை நம்பியார் நகர் மீனவர் கிராமத்தில் உள்ள ஆலயத்திற்கு வருகை புரிந்த ஆளுநர் RN ரவிக்கு பூரண கும்ப மரியாதை செலுத்தி மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அங்குள்ள புதிய ஒளிமாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து அவர் அதிபத்த நாயனார் தனி சன்னதிக்கு சென்று அங்கு நடைபெறும் திருப்பணிகளை பார்வையிட்டார். இதையடுத்து அவருக்கு மீனவ கிராமம் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்ட ஆளுநர் RN ரவிக்கு பெருங்கடம்பானூருக்கு சென்று அங்கு தமிழ் சேவா சங்கம் சார்பில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டயாலிசிஸ் மற்றும் ஸ்கேன் சார்பில் 30ஆம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம், தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி சோமு ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் நிகழ்ச்சியை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அரசு மருத்துவமனைகளில் உள்ள அதிநவீன கருவிகளை போன்று தனியார் மருத்துவமனைகளில் கூட இல்லை என்று தெரிவித்த அவர், ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் மருத்துவமனையில் இந்தியாவில் முதல் முறையாக ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் கருவி ரூபாய் 34 கோடி செலவில் இந்தியாவில் உள்ள 36 மாநிலங்களில் முதல் முறையாக தமிழகத்தில் முதல்வர் மு. க. ஸ்டாலின் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என பெருமிதம் கொண்டார். 5 லட்சம் பயனாளிகள் வெங்கடேஸ்வரா இந்த அமைப்பின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள்ங்கிறது ஒரு அசாத்தியமான சாதனை. இப்படி பொதுமக்களிடத்திலும் அந்த துறை சார்ந்த மருத்துவர்களிடத்திலும் நல்ல பெயரோடு இந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இப்போ இந்த பரிசோதனை முறைகள் ரொம்ப நிறைய வந்துருச்சு. இப்போ நிறைய பரிசோதனைகள் ரொம்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே கூட பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வச்சிருக்கிற அந்த அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மாதிரி தனியார் கையில் கூட இல்லைங்கிற அளவுக்கு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள்லாம் இப்போ வாங்க தொடங்கியிருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இந்தியாவிலேயே முதலாக ஒரு கருவி ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்கின்ற அந்த கருவி என்பது 34 கோடி ரூபாய் செலவிலானது. திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் கலந்து கொண்டு ஏராளமானோர் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அதேபோன்று சிதம்பரம் அருகே உள்ள வில்லியாநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் சென்ற ஒரு வேன் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த அன்பு செல்வன், உத்தரகுமார், யுவராஜ் ஆகியோர் வீட்டிற்கு நேரில் சென்று கட்சித் தலைவர் திருமாவளவன் மூவரது உடலுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த அன்பு செல்வன், உத்தரகுமார், யுவராஜ் ஆகியோர் வீட்டிற்கு நேரில் சென்று கட்சித் தலைவர் திருமாவளவன் மூவரது உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன், பாத யாத்திரை நடைபயணத்தில் திருமாவளவன் பாதை மாறி கடல் நோக்கி செல்கிறார் என அண்ணாமலை விமர்சனம் செய்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த திருமாவளவன், அண்ணாமலை அவர்களுக்கு என் மீது உள்ள கரிசனத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருமாவளவன் ஆழம் தெரியாமல் காலை விட மாட்டான் என்பது அரசியலில் அனைவரும் அறிந்த ஒன்று என்று பதிலளித்துள்ளார். அண்ணாமலை அவர்களுக்கு என் மீதுள்ள கரிசனத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருமாவளவன் ஆழம் தெரியாமல் காலை விட மாட்டான் என்பது அரசியலில் அனைவரும் அறிந்த ஒன்று. சனாதனம் என்கிற சங் பரிவார அரசியலை விடுதலை சிறுத்தைகள் தீவிரமாக எதிர்க்கிறோம். நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த தீவிரமான எதிர்ப்பை முன்னெடுக்கிறோம். அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில் யார் மீதும் நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லை, பகையும் இல்லை.
திருப்பூர் மாவட்டம் மங்கலத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுக்கூட்டம் மற்றும் மாற்றுக் கட்சியினர் மனிதநேய ஜனநாயக கட்சியில் இணையும் இணைப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக திருப்பூர் வந்த கட்சியின் பொதுச் செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பல்லடத்தில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தார். பின்னர் தமிழகம் முழுவதும் செய்தியாளர்களுக்கான பாதுகாப்பை தமிழக அரசும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசிய அவர், நிதிஷ்குமார் பச்சை சந்தர்ப்பவாதத்தின் அடையாளமாக மாறி இருக்கிறார் எனவும் அவர் மேற்கொண்டு இருப்பது ஜனநாயக அவமானம் எனவும் பீகார் மக்கள் அவரையும் அவரது கட்சி சார்ந்த கூட்டணியையும் தனிமைப்படுத்திட வேண்டும் என கடுமையாக சாடினார். தற்போதும் அந்த ஊரிலே நாங்கள் முகாமிட்டிருக்கக்கூடிய சூழலில் அவருக்கான எங்களுடைய தார்மீக ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜனநாயகத்துடைய செவிகளாகவும் விழிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்கள், பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள். அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவது என நாங்களெல்லாம் கருதி அவருக்கும் அவரை போன்று துணிச்சலாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து செய்தியாளர்களுக்கும் ஒளிப்பதிவு கலைஞர்களுக்கும் எங்களுடைய தார்மீக ஆதரவை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். கோவை தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் வசந்தராஜன் தலைமையில் LNT பைபாஸ் வெள்ளலூர் கள்ளப்பாளையம் பிரிவு அருகே மாபெரும் மோடி ரேக்லா ரேஸ் நடைபெற்றது. போட்டியில் 250க்கும் மேற்பட்ட மாட்டுவண்டி வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு முதல் பரிசாக காரும், இரண்டாம் பரிசாக இருசக்கர வாகனமும், மூன்றாம் பரிசாக தங்க நாணயங்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ரேக்லா ரேஸ் பற்றி மக்களுக்கு பிரபலப்படுத்த வேண்டும் என்று மோடி ரேக்லா ரேஸ் திருவிழா நடைபெற்றது. மதுரையில் நடந்த ஜல்லிக்கட்டு விழாவில் முதலமைச்சர் பொய்களை பேசி மக்களை ஏமாற்றி வருகிறார் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர். 1949 திமுக அரசியல் இருக்காங்க. அதனுடைய தலைவர் ஆளுநரை பற்றி பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஏற்புடையது இல்லை. இதெல்லாம் சுமூகமாக எத்தனையோ கொண்டு போகலான்னு. உதாரணத்துக்கு பாருங்க, எத்தனையோ ஆளுநர்கள் அங்கங்க முதலமைச்சர்கள் சுமூகமாக கொண்டு போறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.